வணக்கம். நான் கோவிந்தராஜன் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். டிசிபி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் நம்ம வந்து இப்போ பார்ட் நம்பர் 2.1.1.5 யுவர் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் த பிரிண்ட் ஃபங்க்ஷன் அதை தொடரணும். லாஸ்ட்டு 4 செக்ஷன் வந்து அதுதான் பார்த்தோம். இப்பயும் அதுதான் பார்க்கணும். ஏன்னா பிரிண்டில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பிரிண்ட் ஃபங்க்ஷனில். ஸோ இட் டேக்ஸ் டைம் ஆல்சோ. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இப்போ மறுபடியும் வந்து பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இதுல என்ன மீனிங் இருக்குது அப்படின்னாக்கா, இதை தான் வந்து ஃபங்க்ஷன் இன்வொகேஷன் அப்படிம்பாங்க. ஃபங்க்ஷன் இன்வொகேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்கணும். ஏன்னா பில்ட் இன் ஃபங்க்ஷன் நேம் ஒன்று இருக்கணும். அப்புறம் ஆர்கியூமெண்ட் இருக்கணும். ஆர்கியூமெண்ட் வந்து பெராந்தசிஸ் உள்ளுக்கு இருக்கணும். அவ்வளோதான். ஏன்னா இது இருந்துச்சுனாக்கா இது வந்து ஃபங்க்ஷன் இன்வொகேஷன் இல்லாட்டி ஃபங்க்ஷன் கால் அப்படிங்கலாம். த ஃபங்க்ஷன் நேம் print in this case along with the parenthesis and arguments from the function invocation. ஸோ ஃபங்க்ஷன் கால்னாக்கா இப்படி தான் இருக்கணும். என்ன பில்டின் ஃபங்க்ஷனோட நேம் இருக்கணும், ஒரு பெராந்தசிஸ் இருக்கணும், உள்ளுக்கு ஆர்கியூமெண்ட் இருக்கணும். ஸ்ட்ரிங் இருந்தால் கொட்டேஷன் இருக்கணும், ஸ்ட்ரிங் இல்லாட்டி அது பிளைனாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட இன்வொகேஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஆக்சுவலாக என்ன நடக்குது இதில்? பைத்தான் எக்ஸிக்யூஷன் வரும்போது என்ன பண்ணுது? இப்போ பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு இருக்குது. அப்படின்னாக்கா இது வந்து ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் நேம், உங்களுக்கு ஆர்குமெண்ட் இருக்குது. என்ன பண்ணுதுனாக்கா, ஃபர்ஸ்ட் பைத்தான் செக்ஸ் இஃப் த நேம் ஸ்பெசிஃபைடு இஸ் லீகல். இந்த பிரிண்ட்னு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இது வந்து லீகலா நிறைய பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் நேம் போடும்போது அதோட இன்டர்னல் டேட்டாவில் போய் செக் பண்ணோம், இந்த மாதிரி இருக்குதா, இஸ் இட் எ லீகலைஸ்டு ஒன் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா சப்போஸ் இந்த பீக்கு பதிலாக ஸ்மால் பீக்கு பதிலாக கேபிட்டல் பி போட்டு பாருங்க, எரர் அடிச்சுட்டு போயிடும். ஓகே, ஸோ அது முதல்ல வந்து இந்த ஃபங்க்ஷனோட நேம் லீகலாக இருக்குதா என்ன அப்படின்னு பார்ப்போம். இருந்துச்சுனாக்கா ப்ரொசீட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு எத்தனை அலவுடு ஆர்கியூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஏன்னா சில ஃபங்க்ஷனுக்கு ஜீரோ, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஜீரோ ஆர்கியூமெண்ட் கூட இருக்குது. சில ஃபங்க்ஷனுக்கு 1 or 2 or 3 இந்த மாதிரி இருக்குது. சில ஃபங்க்ஷனுக்கு வந்து மேண்டேட்ரி ஆர்குமெண்ட் இருக்கு, அப்புறம் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் மீட் ஆகுதா, இந்த பில்டின் ஃபங்க்ஷனுக்கு உள்ளுக்குள்ள ஆர்குமெண்ட் மீட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், மறுபடியும் இந்த ஆர்குமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பில்டின் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணும். அப்ளை பண்ணிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த எக்ஸிக்யூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல வந்து அது எரர் பார்த்துச்சுனாலும், எரர்னாக்கா கிராமட்டிக்கலாக அது வந்து கரெக்டாக இல்லை, ஸ்ட்ரக்சரலாக கரெக்ட் இல்லை அப்படின்னு பார்த்துச்சுனாக்கா எரர் அடிச்சுட்டு போயிடும். ஸோ சின்டாக்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா அது எக்ஸிக்யூஷன் பண்ணும். நல்லா நான் சொல்றது மறுபடியும் கேட்டுங்க, சின்டாக்ஸு கரெக்டாக இருந்துச்சுனாக்கா அது எக்ஸிக்யூஷன் பண்ணும், இல்லாட்டி சின்டாக்ஸ் எரர் அடிச்சுட்டு போயிடும். எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டு எக்ஸிக்யூஷன் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இதுக்கு அடுத்த லைன்ல போய் நிற்கும். ஏன்னா ஃபைனலி பைத்தான் ரிட்டர்ன்ஸ் டு யுவர் கோட் டு த பிளேஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் த இன்வொகேஷன் அண்ட் ரெஸ்யூம்ஸ் இட்ஸ் எக்ஸிக்யூஷன். இப்போ பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு, அது கீழே ஒரு 4 லைன் இருக்கு. இதை எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சுனாக்கா அங்கேயே நின்றுட்டு இருக்காது, எக்ஸிக்யூஷன் வந்து அடுத்த லைன்ல போய் நிற்கும். இதுதான் வந்து இந்த செக்ஷன்ல சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணாக்க நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஹலோ வேர்ல்டு இதுதான் கிடைக்கும். இதுதான் இந்த செக்ஷன்ல அவங்க சொல்லியிருக்கிறது. ஓகே, தேங்க்யூ, பை.